அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம போலீஸ் 2026 அதோடைய டெஸ்ட் நம்பர் 1 அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். இப்போ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் ஜாயின் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் இப்போ செட் பண்றது ஸ்டேட்மெண்ட் வைஸ், அதாவது இப்போ நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் உங்களால கிளியரா அட்டன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம லைன் பை லைனா உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்றோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட், எஸ்ஓசிஓ, சப் இன்ஸ்பெக்டர், தாலுக் அண்ட் பிசி கிரேட் 2 இதுக்கெல்லாம் நம்ம இப்போ ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்றோம். ஒன்லி டிஃபென்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்றோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் மற்ற டீட்டெயில் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா இருக்கிறது கரெக்டா 5 மாசம் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்றாதீங்க. 2025ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா 2026 கரெக்டான முறையில யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இப்போ அதுக்கான சரியான ஒரு மாத கால அவகாசம் இருக்கு. இதை யாருமே மிஸ் பண்றாதீங்க. இப்பல இருந்து அதுக்கான பயிற்சியை நல்லா தொடங்குங்க. நீங்க நல்லா படிச்சு டெஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் வந்தா போதும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ண உங்களால எப்பயுமே மறக்காது. நம்ம அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனால நம்ம ஃபுல்லா ரிவிஷன் தான், A to Z வரைக்கும் அப்படியே மனப்பாடத்துல மைண்ட்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கிற அளவுக்கு நம்ம டெஸ்ட் என்னது பிராக்டிஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்றாதீங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்களேன். கீழ்கண்டவைகளில் தவறானவை எவை கண்டுபிடி அப்படின்றாங்க. இப்ப வெப்பநிலையோட அலகு என்ன? வெப்பநிலையின் அலகு கெல்வின், இது சரி. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், இதுவும் சரி. மோல், பொருட்களின் அளவு மோல், இதுவும் சரி. ஒளிச்செறிவின் அலகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சரின்ற மாதிரிதான் போகணும், ஆனா இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிலான்றது என்னது, வெளிச்சத்தோடைய அலகு. இந்த ஒளி, புரியுதுங்களா? இந்த ஒளியுடைய ஒளிச்செறிவு அழகுதான் கேண்டிலா. நான் கொடுத்திருக்கிறது சவுண்டு, அதனால கேண்டிலான்றதுதான் தப்பு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அளவு நாடா ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளத்தறிய பயன்படுகிறது, சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கியம் 1 சரிதான். ரெண்டாவது பாருங்க, வாக்கியம் 2 பாருங்க. நீளத்தின் அலகு கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க, இது தப்பு. ஏன்னா நீளத்தின் அலகு என்னது, மீட்டர் தான், கிலோ கிடையாது, மீட்டர். புரியுதுங்களா? அப்ப 2 மட்டும் சரி, என்னது 1 மட்டும் சரி. மூணாவது கொஸ்டின் பாருங்க. மில்லி என்ற முன்னேட்டின் துணை பன்மடங்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மில்லியுடைய துணை பன்மடங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா 1/1000. அப்ப 1/10ன்றது டெசி, 1/100ன்றது சென்டி, 1/90 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நேனோ. நானோடைய துணை பன்மடங்கு. புரியுதுங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. நீளத்துடைய அலகு என்னது, மீட்டர். நிறையுடைய அலகு கிலோகிராம். பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர். பருமன் மீட்டர் கியூப். அப்ப 4 3 2 1 ஆன்சர் பி. 5வது கொஸ்டின் பாருங்க. வேகத்தின் அலகு, வேகத்தோட அலகு என்னது, மீட்டர் பை வினாடி. வேகத்தின் அலகு என்னது, மீட்டர் பை வினாடி. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கூற்று ஏ, சென்டி துணை பன்மடங்கு வந்து 1/1000 கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏன்னா அப்பதான் சென்டியை பார்த்தோம், 1/100. அதுக்கு அடுத்தது கிலோவுடைய துணை பன்மடங்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/1000, இதுவும் தப்பு தான். ஏன்னா கிலோவுக்கு துணை பன்மடங்கு கிடையாது, ஒன்லி பன்மடங்கு மட்டும்தான் இருக்கு. கிலோவுடைய பன்மடங்கு 1/1000, அது கரெக்ட் தான். ஆனா துணை பன்மடங்கு கொடுத்துக்கிறாங்க, அதனால கூற்று 2 தவறு. புரியுதா? அடுத்தது பாருங்க. சரியானதை தேர்ந்தெடு. கிலோமீட்டர் சரியானது தேர்ந்தெடுனா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிலோமீட்டர் 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர், புரியுதுங்களா? 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், புரியுதுங்களா? அதே மாதிரி மில்லிமீட்டர் பாத்துங்க, 1000 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்ற வரும். அடுத்து அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஷாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப நாம ஒரு அளவுகோலை பயன்படுத்துறோம், நீளத்தை அளக்குறோம். அப்ப நம்மளுடைய கண் எப்படி இருக்குன்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கும். நான் எல்லா புக் பேக்குமே உங்களுக்கு நான் என்ன பண்றேன், கொஸ்டின்ல செட் பண்றேன். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸா லைன் பை லைனா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டெஸ்ட் பிராக்டிஸுக்கு நல்ல யூஸ் ஆகும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. 20 டெசிமீட்டர் என்பது டேஷ் ஆகும்ன்றாங்க. அப்ப 10 டெசிமீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு மீட்டர். அப்ப 20 டெசிமீட்டர் இருந்தது 2 மீட்டர். புரியுதுங்களா? 10 டெசிமீட்டர் ஒரு மீட்டர். சரி, ஓகே. அடுத்து பாருங்க. வாக்கியம் 1 கொடுத்துக்கிறாங்க. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை அதிகம் அப்படின்னு கொடுத்துறாங்க, இது தப்பு. ஏன்னா நிலவில் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்னா குறைவா இருக்கும். அடுத்தது பூமியில் ஒரு பொருளின் எடை நிலவில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்குன்றான். அப்ப இதுவும் தப்பு தான். ஏன்னா நிலவில ஒரு பொருளின் எடை தான் பூமியில இருக்கிறத மாதிரி 6 மடங்கு குறைவா இருக்கும்.
இப்ப பூமியில 60 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா நிலவுல போனீங்கன்னா 10 கிலோவா இருக்கும். அதான் 1:6 1/6 ஆனா நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா பூமியில் ஒரு பொருளின் எடை ஸ்டேட்மெண்ட் நல்லா படிக்கணும். நிலவில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவா இருக்கும். அதாவது நிலவுல இருக்கிறத விட பூமியில குறைவா இருக்கிறன்ற மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்ப இது தப்பு. ஏன்னா பூமியில இருக்கிறத விட நிலவுல தான் குறைவா இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்னது 1 மற்றும் 2 தவறு. அடுத்தது 11ஆவது கொஸ்டின் பாருங்க. ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யுது. அப்ப 300 கிலோமீட்டர் தொலைவினை கடந்தால் அப்பேருந்து பயணம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப என்னது டைம் கேட்கறாங்க, நேரம் எவ்வளவு கேட்கறாங்க. அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வேகம். புரியுதுங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு 300 கிலோமீட்டர், வேகம் எவ்வளவு 50 கிலோமீட்டர். அப்ப ரெண்டு அடிச்சீங்கன்னா ஆன்சர் வரும். ஒரு ஜீரோ கேன்சலா. அப்ப 1 5 5 6 5 30. அப்ப எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். புரியுதுங்களா? இது அவ்வளவுதான். அதுக்கடுத்து 12ஆவது கொஸ்டின் பாருங்க. முன்னோக்கி சென்று கொண்ட தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம். ஒருத்தவங்க முன்னோக்கி போயினே இருக்கிறாங்க. அப்ப திசை என்ன பண்றாங்க? மாறி 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 என்ன பண்றாங்க? அப்படியே மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப அது என்ன பண்ணா வட்டப்பாதை இயக்கம். புரியுதுங்களா? அப்ப தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தா அது வட்டப்பாதை இயக்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். செக்கோஸ்லோவாக்கியா. புரியுதுங்களா? ரோபோட் அப்படின்ற வார்த்தை எந்த மொழி சொல் அப்படின்னா செக்கோஸ்லோவாக்கியா. 14ஆவது கொஸ்டின் பாருங்க. மெட்ரிக் முறை அலகுகள் 1790 டேஷ் மக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துறாங்க. பிரெஞ்சு மக்களால். நல்லா புரியுங்க. மெட்ரிக் முறை எந்த மக்கள் கேட்பாங்க? பிரெஞ்சு முறை. எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1790. அடுத்தது 15ஆவது கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் 1. வீசி எரியப்பட்ட பந்து வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னு கொடுத்துறாங்க. வீசி எரியப்பட்ட பந்து வந்து வட்டப்பாதை இயக்கம்ன்றது தப்பு. ஏன்னா அது வளைவு பாதை இயக்கம். வீசி எரியப்பட்ட பந்து வந்து வளைவு பாதை இயக்கம். ஓகே. அலைவு இயக்கம் தனி ஊசல். கண்டிப்பா இது கரெக்ட் தான். 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப 2 மட்டும் தான் சரி. புரியுதுங்களா? அப்ப அலைவு இயக்கம் எடுத்துக்காட்டு என்னன்னா தனி ஊசல். இது என்னன்னா தனி ஊசலுடைய வினாடி கேட்பாங்க 2 வினாடி. புரியுதுங்களா? இப்படி அலைவு இயக்கம்னா இப்படிதான் வரும். இப்ப இருக்குன்னு வச்சுங்க. இப்படி ஒண்ணு போகும், இப்படி ஒண்ணு வரும். அப்ப என்னது? போறதுக்கு 1 வினாடி, வர்றதுக்கு 1 வினாடி. அப்ப 2 வினாடி. அது கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். ஆப்ஷன் சி. அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அது அலைவுறு இயக்கம். 17 பாருங்க. கீதா தன் தந்தையின் வண்டியின் எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறார். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். அப்ப கூற்று 1 கொடுக்குறாங்க பாரு. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். 2 கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ். அதாவது கிலோமீட்டர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நிமிடம் பாருங்க. ஏன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், அடுத்தது என்னது? நிமிடம் இருக்கு. அப்ப கீதாவின் வேகம் என்னது? கிலோமீட்டர் பை நிமிடம். அப்ப 1 மட்டும்தான் சரி. புரியுதுங்களா? 2 பாருங்க. 18ஆவது கொஸ்டின் பாருங்க. காந்தமானது இரும்பு துண்டை ஈர்க்கும் காந்த விசையானது. காந்தமானது இரும்பு துண்டை ஈர்க்கும் காந்த விசையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? தொடா விசை. புரியுதுங்களா? ஒரு காந்தம் இரும்பு துண்டை ஈர்க்குது அப்படின்னா அது தொடா விசை. 19 பாருங்க. தென்னை மரத்துல இருந்து தானாக கீழே விழும் தேங்காயின் இயக்கம். ஒரு தென்னை மரத்துல இருந்து தானா கீழே ஒரு தேங்காவுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்கோட்டு. இப்ப தென்னை மரம் இருக்கு, புரியுதுங்களா? அங்க இருந்து ஒரு தேங்காய் விழுது. அப்ப அது என்னது? நேரா தான் விழும். அப்ப அது என்னது? நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது விசையானது பொருளின் டேஷ் அப்படின்னு குத்துறாங்க. அப்ப விசையானது பொருளின் என்னது? வேகத்தை மாற்றும், திசையை மாற்றும், வடிவத்தையும் மாற்றும். அப்ப ஆன்சர் என்னது? மேற்கண்ட அனைத்தும். புரியுதா? பென்சிலை கூராக்கியால் கூர்மையாக்கும் போது பென்சிலின் இயக்கம். ஒரு பென்சிலை ஷார்ப்னரால நீங்க என்ன பண்றீங்க? கூர்மையாக்கும் போது பென்சிலோடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம். புரியுதுங்களா? அது என்னது? சுத்தினே இருக்கும். அப்ப தற்சுழற்சி இயக்கம். பென்சிலை கூராக்கியால் கூர்மையாக்கும் போது பென்சிலின் இயக்கம் எப்படி இருக்கும்? தற்சுழற்சி இயக்கம். 22ஆவது கொஸ்டின் பாருங்க. பூமியின் சுழற்சி. 22ஆவது கொஸ்டின். பூமியின் சுழற்சி கால ஒழுங்கு இயக்கம். ஏன்னா அது கால ஒழுங்கு, கால மாற்றம் தான். அது கால ஒழுங்கான இயக்கம். அது காற்றில் அசையும் கொடி கால ஒழுங்கற்ற இயக்கம். மாறி மாறி அசைச்சுன்னா ஒரே நேரா அசையாது, கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி அசையும். மிதிவண்டியின் இயக்கம் கூட்டு இயக்கம். ஏன்னா ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப சைக்கிள் இருக்கு. அப்ப இந்த சைக்கிள் என்னது? தற்சுழற்சி இயக்கமும் இருக்கு, நேர்கோட்டு இயக்கமும் இருக்கு, வளைவு பாதை இயக்கமும் இருக்கும். அதனால அது என்னது? கூட்டு இயக்கம்னு சொல்லுவாங்க.
அப்ப மிதிவண்டியின் இயக்கம் என்னன்னா கூட்டு இயக்கம். பந்தை எறிதல், பந்தை எறிதல் அது என்ன இயக்கம்னா வளைவு பாதை இயக்கம். நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். பந்தை எறிதல் வந்து வளைவு பாதை இயக்கம். கேரம் போர்டில் காய்களின் இயக்கம் அப்படின்னா அது என்னது நேர்கோட்டு இயக்கம். புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் என்னது 3 4 1 5 2 ஆப்ஷன் டி. 23வது கொஸ்டின் பாருங்க. கூற்று ஏ, அளவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அளவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். கூற்று பி, கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் அளவு இயக்கமாக காணப்படும். பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அளவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும்ன்றது சரி. ரெண்டாவது பாருங்க, கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அளவு இயக்கமாக காணப்படும் அப்படின்றதுதான் தப்பு. ஏன்னா இப்ப அளவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம் தாங்க. ஆனா அந்த கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் அளவு இயக்கமா இருக்குமான்ற அது இருக்காது. புரியுதுங்களா? காணப்படாது. ஆனா காணப்படும் கொடுத்துக்கிறாங்க. அப்ப என்னது கூற்று ஏ மட்டும்தான் சரி. புரியுதுங்களா? அடுத்தது, தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது டேஷ் கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும் அப்படின்ற. அப்ப தலைவாழ் விலங்குகள்ல எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 112 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். டேஷ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. இதுல எது பருப்பொருளால் ஆனது அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிதான், வெளிச்சம். புரியுதுங்களா? இது எல்லாமே பருப்பொருள் தான். 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இப்போ நீரின் பருமன் எப்படி இருக்கும்? நீருடைய பருமன் எப்படின்னா அந்த 200 மில்லி லிட்டர் தான் இருக்கும். ஏன்னா 400 மில்லி லிட்டர் கொண்ட ஒரு கிண்ணத்துல 200 மில்லி நீர் ஊற்றுவதா அது நீருடைய பருமன் 200 மில்லி லிட்டராக தான் இருக்கும். சரி, அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஷ் முறையில் நீக்கலாம் அப்படின்னா. இப்ப அரிசி இருக்கு, பருப்பு, அதுல அது என்னது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? புடைத்தல் தானே. இப்ப அரிசி இருக்குன்னா அது என்ன பண்ணுவோம்? புடைச்சுதானே அதை எடுப்பாங்க, புடைத்தல். அடுத்தது, டேஷ் வகையான கலைவினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். அப்ப ஒரு வடிகட்டுறோம் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கணும்னா திடப்பொருள் பிளஸ் நீர்மம் ரெண்டும் இருக்கணும். திடப்பொருளும் இருக்கணும், நீர்மமும் இருக்கணும். ஓகே. அடுத்தது 29வது கொஸ்டின் பாருங்க. மிக குறைவான தட்ப வெப்பநிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருளின் நிலை டேஷ் எனப்படும். மிக குறைவான தட்ப வெப்பநிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருளின் நிலை டேஷ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். புரியுதுங்களா? போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். 30வது கொஸ்டின் பாருங்க. டேஷில் உள்ள துகள்கள் நகர இயலாத நிலையில் உள்ளன. இப்ப எந்த துகள்கள் வந்து நகர இயலாது அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்மங்கள்ல இருக்கிற பொருள் தான் என்னது நகர இயலாது. புரியுதுங்களா? வாக்கியம் 1 பாருங்க. பருப்பொருளின் துகளுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது. பருப்பொருளின் துகளுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது இருக்கு. 2வது, திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. திண்மத்தோடைய துகள்கள் என்னது திண்மம்னா என்னது இப்படிதான் நெருக்கமா இருக்கும். அதனால என்னது அதோடைய இதெல்லாம் நகராது. அப்ப 1 மற்றும் 2 சரி. வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவற்றில் தவறானவை கண்டுபிடி. திரவம். அப்ப திரவத்தை பத்தி கீழ்கண்டத்துல என்னென்ன தவறுன்னு பாருங்க. சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழுத்தத்துக்கு உட்படும் சிறிதளவு. திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திண்மத்துலதான் துகள்கள் நகராது. ஆனா திரவத்துல இருக்கிற துகள்கள் எப்படி இருக்கும்? நகரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எட்ட இருக்கும். புரியுதுங்களா? அதனால திரவத்துல இருக்கிற துகள்கள் எளிதில் நகரும். ஈர்ப்பு விசை திண்ம பொருள் உள்ளதை விட அதிகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப இதுதான் தப்பு. ஏன்னா குறைவு. ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு, இங்க அதிகம் கொடுத்துக்கிறாங்க. அது தப்பு. அப்ப இங்க என்ன வரும்? குறைவுன்னு வரும். ஓகே. அடுத்தது எளிதில் நகரும். ஓகே, ஆமா கரெக்ட், எளிதில் நகரும். அப்ப என்னது ஆப்ஷன் சி, இதுதான் தப்பு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. பீட்ரூட் தாவரம் தான் தயாரித்த உணவை டேஷில் சேமிக்கின்றன. அப்ப பீட்ரூட் தாவரம் எதுல சேமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு தான். அது தண்டு கிடையாது, வேறு. புரியுதுங்களா? இதே தண்டுல சேமிக்கிற தாவரம் எதுன்னு கேட்பாங்க, கரும்பு. புரியுதுங்களா? இது அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் முதல் டேஷ் கிழமை உலக வாழிட நாளாகும். அப்ப அக்டோபருடைய திங்கட்கிழமை தான் என்னது உலக வாழிட நாள். இது ரொம்ப முக்கியம். உலக வாழிட நாள் எந்த மாசம் கொண்டாடுறதுன்னு கேட்பாங்க. அக்டோபர் மாசம். அது எந்த தேதினா திங்கள். புரியுதுங்களா? அடுத்தது வாக்கியம் 1 பாருங்க. ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படும். ஆணிவேர் தொகுப்பு வந்து இருவித்தலை தாவரங்களில் காணப்படும். சல்லிவேர் தொகுப்பு தான் ஒருவித்தலை தாவரங்கள். அப்படியே மாத்தி கொடுத்தாச்சு. அப்ப இதுக்கு என்னது ரெண்டுமே தவறு. புரியுதுங்களா? ஆணிவேர் தொகுப்பு வந்து இருவித்தலை தாவரம், சல்லிவேர் தொகுப்பு வந்து ஒருவித்தலை தாவரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, குளம் டேஷ் வாழிடத்திற்கு உதாரணம். குளம் வந்து என்னது நன்னீர் வாழிடம். குளமெல்லாம் என்னது நன்னீர் வாழிடம்.
37வது கொஸ்டின் பாருங்க, இலைத்துளையின் முக்கிய வேலை அப்படின்னு கேட்கிறேன். இலைத்துளையோட முக்கிய வேலை என்னது? நீராவி போக்கு தான். இலைத்துளையில முக்கிய வேலையே என்னது? நீராவி போக்கு தான். 38வது கொஸ்டின் பாருங்க, ஆஞ்சியோஸ்போம்கள் திறந்த விதை தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது அப்படின்றாங்க. ஜிம்னோஸ்போம்கள் மூடிய விதை தாவரங்கள், விதைகளில் கனிகள் புதைந்திருக்கும் அப்படின்றாங்க. இது ரெண்டுமே தப்பு தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம்னோஸ்போம் வந்து திறந்த விதை தாவரம், இதுதான் திறந்த விதை தாவரம். ஆஞ்சியோஸ்போம்ன்றது மூடிய விதை தாவரம். அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இது மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கக்குள்ள இந்த விஷயமெல்லாம் தப்பா தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும். அப்ப ஜிம்னோஸ்போம்னா திறந்த விதை தாவரம், ஆஞ்சியோஸ்போம்னா மூடிய விதை தாவரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஜிம்முக்கு போனா சட்டையை திறந்து போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஜிம்னோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டு தருங்க. ஜிம்னோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டுன்னா சைக்கஸ். புரியுதுங்களா? அதாவது திறந்த விதை தாவரம் சைக்கஸ். சல்லிவேர் தொகுப்பு எடுத்துக்காட்டு. சல்லிவேர் தொகுப்பு எது இதுல இருக்கும்? சோளத்துல தான் இருக்கும். அவரை, வேம்பு, மா இதெல்லாம் வந்து ஆணிவேர். இதெல்லாமே என்னது? ஆணிவேர். சல்லிவேர் தொகுப்பு வந்து சோளம். கோணமுட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடையும் தாவரம் எதுன்னு கேட்கிறாங்க. கோணமுட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடையும் தாவரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து பாகற்காய். கோணமுட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடையும் தாவரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பாகற்காய். உலகின் மிக நீளமான நைல் நதி ஆகும். உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. கரெக்டா? கரெக்ட் தான். 6450 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? 6450 கிலோமீட்டர் வரும். அப்ப இது தப்பு. புரியுதுங்களா? உலகின் மிக நீளமான நதி நைல் நதி அப்படின்றது சரி. ஆனா அது 6450 கிலோமீட்டர் குத்திராங்க. அதுதான் என்னது? தப்பு. ஏன்னா 6650 கிலோமீட்டர். புரியுதுங்களா? அதுக்குதான் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா கிளியரா பாருங்க. இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்காம உலகின் மிக நீளமான நதி நைல் நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சரின்ற மாதிரி தான் தெரியும். அப்ப இங்க 6450 கிலோமீட்டர் நீளம் உடையது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்கன்னா அப்ப இது கிடையாது, 6650 கிலோமீட்டர் நீளம் அப்படின்றத அப்பதான் கிளியரா பாருங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா நல்லாவே படிங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிற்கு பாயும் நீளமான நதி கங்கை. சரிதான். இதோடைய நீளம் 25 கரெக்ட் தான். அப்ப என்னது? 2 மட்டும்தான் சரி, 1 தப்பு. புரியுதுங்களா? ஏன்னா அது 6650 கிலோமீட்டர். அடுத்தது பாருங்க, பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% வந்து கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துறாங்க. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில சுமார் 40% இல்லது கடல்வாழ் தாவரங்கள் நடைபெறுது. சரிதான். 1. வட அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன அப்படின்னு கொடுத்துறாங்க. இது தப்பு. ஏன்னா இது வட அமெரிக்கா கிடையாது, தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில தான் அமேசான் மலைக்காடுகள் இருக்கு. அதனால வட அமெரிக்காவில் கிடையாது. அப்ப 2வது தப்பு. அப்ப கூற்று ஏ மட்டும்தான் சரி. புரியுதுங்களா? அடுத்தது 44வது கொஸ்டின். வாக்கியம் 1, பூமியின் நிலப்பரப்பில் சுமார் 20% பாலைவனங்கள் உள்ளன அப்படின்னு குத்துக்கிறாங்க. ஓகே, அது கரெக்ட் தான். ஏன்னா 20% பாலைவனங்கள் தான் இருக்கு. மணல் குன்றுகளான மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம் குத்துக்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா தார் பாலைவனம், நம்ம இந்தியாவில இருக்கிற தார் பாலைவனம் தான் மணல் குன்றுகளான மிகப்பெரிய பாலைவனம். அப்ப இதுக்கு என்னது? 1 மட்டும்தான் சரி. 44க்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லா கிளியரா பாருங்க. இது நீங்க இந்த வீடியோவை பார்த்தாலே போதும், உங்களுக்கு நிறைய தப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரிய வரும். அடுத்தது 45வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 45 கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவைகளில் தவறானவை எவை கண்டுபிடிக்க அப்படிங்கிற. இனிப்பு பட்டாணி சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. சரிதான் இது. ஏன்னா இனிப்பு பட்டாணி சிற்றிலைகள், அந்த சின்ன சின்ன இலைகள் எல்லாம் பற்று கம்பியா போய் அந்த கம்பியில பிடிக்கும் பாருங்க. காகிதப்பூ லத்திரஸ் அப்படின்றாங்க. இதுதான் தப்பு. ஏன்னா இனிப்பு பட்டாணி தான் லத்திரஸ், காகிதப்பூ கிடையாது. இது இனிப்பு பட்டாணி. இனிப்பு பட்டாணி தான் என்ன சொல்லுவாங்க? லத்திரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காகித பூக்கு என்ன சொல்லுவாங்கன்னா போக்கைன் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. காகித பூக்கு வந்து போக்கைன் வில்லா. காகித பூக்கு வந்து போக்கைன் வில்லான்னு சொல்லுவாங்க. இனிப்பு பட்டாணி தான் லத்திரஸ், சயின்டிபிக் பேர் இது. புரியுதுங்களா? அடுத்தது பாகற்காய் கோணமுட்டு பற்றுக்கம்பிலாக மாற்றப்படுது. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். கரெக்ட். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தவிர மூங்கில். கரெக்ட் தான். அப்ப என்னது இதுல தப்பு எதுன்னா தவறான கண்டுபிடிதான் கேட்கிறேன். அப்ப ஆன்சர் என்னது? பி ஆன்சர். அடுத்தது ஜுராங் பறவைகள் சரணாலயம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஜுராங் பறவைகள் சரணாலயம் எங்கன்னா சிங்கப்பூர். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அடுத்தது கீழ்கண்டவர்களுக்கு தவறான கண்டுபிடிக்க. அமீபாவை பத்தி இப்ப கீழே கொடுத்துறாங்க. அதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப உணவு குமிழ் மூலம் செரிமானம் அடைகிறது.
ஆமா, கீழ்கண்டவற்றும் தவறானவை. உணவு குமிழ் மூலம் செரிமானம் அடைகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆமா, உணவு குமிழ் மூலம் செரிமானம் வந்து உணவு குமிழ் தான், கரெக்ட் தான். சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம். ஆமா, கழிவு நீக்கம், அமீபாவுக்கு கழிவு நீக்கம் என்ன தெரியுது? சுருங்கு நுண்குமிழ் மூலம் தான், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து எளிய பரவல் முறைகள் உடலில் மேற்பட சுவாசித்தல். அப்ப சுவாசித்தல் வந்து எளிய பரவல், இதுவும் கரெக்ட் தான். குறியீடு மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. அப்ப இதுதான் தப்பு. இடப்பெயர்ச்சி வந்து என்னது? போலிக்கால்கள். அமீபா இடப்பெயர்ச்சி செய்யறது வந்து போலிக்கால்கள். புரியுதுங்களா? அமீபா இடப்பெயர்ச்சி செய்வது வந்து போலிக்கால்கள். குறியீடு மூலம் இடப்பெயர்ச்சி, அதாவது குறியீடு வந்து பாரமிஷியம். பாரமிஷியம் தான் என்னது? குறியீடு மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும். இப்படிதான். யூக்ளினா டேஷ் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது கசையிடை. ஆன்சர் வந்து என்னது? சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடப்பெயர்ச்சி செய்வது யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்வது வந்து கசையிடை, குறியீடை வந்து பாரமிஷியம், போலிக்கால்கள் வந்து யூக்ளினா. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அமீபா. போலிக்கால்கள் வந்து அமீபா. சரி, ஒட்டகம் டேஷ் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. ஆப்ஷன் வந்து திமில். திமில்ல தான் அதோடைய கொழுப்பு சேமித்து வைக்கும். 50வது கொஸ்டின் பாருங்க. உள்ளீடற்ற உருளையில் உள்ளீடற்ற அல்லது வெற்றிடத்திலான எலும்புகளை பெற்றவை எவை அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது உள்ளீடற்ற அல்லது வெற்றிடத்திலான எலும்புகளை பெற்றவை எவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? பறவைகள். டி ஆன்சர். புரியுதா? அடுத்து 51 பாருங்க. ஆமை. இப்ப ஆமைக்கு வந்து என்ன சொல்றோம்? ஆமை வந்து குளிர்கால, ஆமா, ஆமை வந்து குளிர்கால உறக்கம். புரியுதுங்களா? அடுத்தது நத்தை. நத்தை வந்து வெப்பகால உறக்கம். நத்தை வந்து வெப்பகால உறக்கம். அதுக்கடுத்து பாருங்க மீன்கள். மீன்கள் வந்து என்னது? செதில்கள். மீன்கள் வந்து செதில்கள் இருக்கும். பாலைவன கப்பல். பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்பாங்க. ஒட்டகம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. பாலைவன கப்பல் எது அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க? ஒட்டகம். அடுத்தது யூக்ளினா வந்து கசையிழை. யூக்ளினா வந்து என்னது? கசையிழை. அப்ப ஆன்சர் என்னது? ஏ. 3 4 5 2 1 ஏ. அடுத்தது இருமை பார்வை கொண்டவை எவை? 52 என்னது? இருமை பார்வை கொண்டவை எவைன்னு கேட்கறாங்க. பறவைகள். பறவைகள் தான் என்னது? இருமை பறவை. நீர் அருந்தாமல் வாழும் விலங்கு எது அப்படின்னு கேட்கறாங்க. கங்காரு எலி தான் என்னது? நீர் அருந்தாமல் வாழும் விலங்கு, கங்காரு எலி. அடுத்தது 54வது கொஸ்டின் பாருங்க. பாக்டீரியா ஒரு டேஷ் சிறிய நுண்ணுயிரி அப்படின்னு கேட்கறாங்க. ப்ரோகேரியட். புரியுதா? பாக்டீரியா வந்து என்னது? தெளிவான உட்கருவு இல்லாததெல்லாம் ப்ரோகேரியட், தெளிவான உட்கருவு கொண்டது யூகேரியட். இப்ப பாக்டீரியா மட்டும்தான் ப்ரோகேரியட். இது எல்லாமே என்னது? யூகேரியட் வகையை சேர்ந்ததுதான். அதாவது உலகத்தை வந்து 5 வகையா பிரிப்பாங்க. முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், விலங்கு, தாவரம் அப்படின்னு 5 வகையா ஆராய்ச்சி விட்டேகர் பிரிச்சிருப்போம்ல, அதுதான். அடுத்தது நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் 55 தான் புக் பேக். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. கால்சியம் எந்த வகை ஊட்டச்சத்துனா தாது உப்பு, மினரல்ஸ். கால்சியம்னால என்னது? மினரல்ஸுக்கு, தாது உப்புகளுக்கு தான் எடுத்துக்காட்டு. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை அடிக்கடி கேட்டே இருக்கிறாங்க. விட்டமின் ஏ மாலைக்கண் நோய். விட்டமின் ஏன்றது என்னது? மாலைக்கண் நோய். விட்டமின் பி வந்து பெரிபெரி. விட்டமின் சி வந்து ஸ்கர்வி. விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ். விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 2 4 5 1 3. ஓகே. அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்க. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மராஸ்மஸ். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னது? மராஸ்மஸ். அதிகமான புரதம் உள்ள உணவு டேஷ் ஆகும். அதிகமான புரதம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோயாபீன் செல் தான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அந்த மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்றதுல பாஸ்கெட்டே கொடுத்துருப்பாங்க. அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னா சோயாபீன்ஸ். அடுத்தது 60வது கொஸ்டின் பாருங்க. வாக்கியம் 1. விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி இரண்டும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு கொடுத்துறாங்க. தப்பு. ஏன்னா இது ரெண்டுமே என்னது? நீரில் கரையும். புரியுதுங்களா? நீரில் கரையிற விட்டமின் தான் பியும் சியும். ஆனா இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? கொழுப்பில் கரையும் கொடுத்துக்கிறாங்க. அப்ப அதுதான் தப்பு. கொழுப்புல என்னென்ன கரையும்னா பியும் சியும். மொத்தம் 6 விட்டமின்கள் இருக்குல்ல. அப்ப ஏ, பி, சி கிடையாது. அப்ப என்னது? டி, இ, கே இதெல்லாம் என்னது? கொழுப்பு கரையும். புரியுதுங்களா? அடுத்தது நெல்லிக்கனிகள் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் ஏ காணப்படுகிறதுன்னு கொடுத்துறாங்க. அப்ப இது என்னது? தப்பு. ஏன்னா விட்டமின் சி தான் காணப்படுது. இங்க ஏ குத்துறாங்க. அப்போ 1 மற்றும் 2 தவறு. அதனாலதான் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா படிங்க. ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்குள்ள ஆன்சர் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதை நீங்க கிளியரா படிச்சாதான் உங்களுக்கு ஆன்சர் நல்லா பண்ண முடியும். அப்ப நெல்லிக்கனிகள் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிகம். கரெக்ட் தான். ஆனா அதுல விட்டமின் ஏ காணப்படுகிறதுன்னு குத்துறாங்க. தப்பு. ஏன்னா இதுல ஏ கிடையாது, சி தான் இருக்கு. அப்ப கூற்று 2மே தவறு. சூரிய வெப்பத்தோலின் கதிர்வீச்சிலிருந்து விட்டமின் டி உற்பத்தி டேஷ் % குறைக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? 95% வந்து குறைக்கிறது. புரியுதுங்களா?
அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுறாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. அயோடின் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் ரத்தம் குறைதல் அப்படி கொடுக்குறாங்க. அயோடின் வரும் கிடையாது, இது தப்பு. ஏன்னா அயோடின் கிடையாது, அது வந்து என்னது வலுவான எலும்புகள் அப்படின்னு வந்தாலே கால்சியம் தான். இதுக்கு வந்து என்னது கால்சியம் வந்திருக்கணும், புரியுதுங்களா? அடுத்தது பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், ஓகே கரெக்ட். பாஸ்பரஸ் என்னது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், கரெக்ட் தான். அடுத்தது இரும்பு சத்து பாரு, தைராய்டு ஹார்மோன் அப்படின்னாலே அயோடின் வந்துடும், அப்ப இங்க இரும்பு சத்துன்னு குத்துறாங்க, அப்ப அது தப்பு. அடுத்தது ஹீமோகுளோபின் அப்படின்னாலே, ஏன்னா ஹீமோனால இரும்புன்னு அர்த்தம், அப்ப இங்க இரும்பு சத்து வந்துடும், புரியுதுங்களா? அப்ப என்னது எல்லாம் மாத்தி குத்துறாங்க பாத்துங்க. வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் ரத்த முறைதலுக்கு வந்து கால்சியம். இதுல சரியானது கேட்டதுனால பி தான் கரெக்ட், ஏன்னா பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் அதான் கரெக்ட். இரும்பு சத்து வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஊத்துறாங்க, தப்பு. ஏன்னா ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. கால்சியம்ன்றது இது வலுவான எலும்புகள் மற்றும் ரத்த வருது, அதுல வந்துடும். 63வது கொஸ்டின் பாருங்க. கூற்று ஏ குத்துறான். உலகில 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் உள்ளது, புரியுதா? கரெக்ட் தான். இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது, ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப கூற்று இரண்டும் சரியானவை, புரியுதுங்களா? உலக அளவில் 80% இல்லது முருங்கைக்கீரை இந்தியாவில தான் உற்பத்தி பண்றாங்க. இது எதுக்குன்னா ஆக்சிஜனேற்றம், புரியுதா? ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது, கரெக்ட் தான். அதனால முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க, இரும்பு சத்து நல்ல உடம்புக்கு நல்லது. அடுத்த வாக்கியம் 64வது பாருங்க. எல்லாம் ஸ்டேட்மெண்ட் தான், ஏன்னா இப்படி நீங்க ஆன்சர் பண்ண கத்துக்கினாதான் உங்களுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர்ல போய் எப்படியா இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். வாக்கியம் 1 பாருங்க. குவாஷியாக்கர் மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சின்றான். குவாஷியாக்கர் மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி அப்படின்றான். மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி குவாஷியாக்கரா வரும், தப்பு. இது மராஸ்மஸ் பாருங்க, வளர்ச்சி குறைபாடு, முகம் கை காலில் வீக்கம், வயிற்றுப்போக்கு, உப்பிய வயிறுன்னு கொடுத்துறாங்க, அப்ப இது தப்பு. ஏன்னா மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி இதுதான் மராஸ்மஸ், இதுதான் மராஸ்மஸ். இது வந்து என்னது மராஸ்மஸ் கிடையாது, இதுதான் குவாஷியாக்கர், புரியுதுங்களா? 2 மாத்தி கொடுத்துக்கிறாங்க. அப்ப என்னது 1 மற்றும் 2 தவறு, புரியுதுங்களா? 1 இல்ல உப்பிய வயிறு குவாஷியாக்கர், குண்டா இருக்கிறவன் குவாஷியாக்கர், கூ அப்படின்னா போச்சுங்க. இதுதான் மராஸ்மஸ், மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி, அப்ப இது 1, 2 தப்பு. சரி, கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக்க கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக பாருங்க. கால்சியம் ரிக்கெட்ஸ் கரெக்டா? கால்சியம் ரிக்கெட்ஸ்ன்றது கரெக்ட், 1 கரெக்ட் தான். 2 பாஸ்பரஸ்க்கு வந்து என்னது ஆஸ்டியோ மலேசியா, 2. அடுத்தது பாருங்க அயோடின் வந்து கிரிட்டினிசம், புரியுதா? குழந்தைகளுக்கு தான் ஏற்படும் கிரிட்டினிசம். இரும்பு சத்து வந்து ரத்த சோகை, அப்ப ஆன்சர் என்னது 1, 2, 4, 3, புரியுதுங்களா? அடுத்தது வாக்கியம் 1 பாருங்க. நோய் என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு சொல்றாங்க. நோய் என்பது உடல் செயல்களில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அப்படின்றாங்க. கோளாறு என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயல் நிகழ்வு அப்படின்னு கொடுத்துறாங்க. இது 2மே தப்பு தான், 2ம் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கோளாறு. இதுக்கு நோய் வரக்கூடாது, கோளாறுன்னு வரணும், புரியுதா? உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை, நம்ம உடல்ல எதனா ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதான் கோளாறு. இது குறிப்பிட்ட அடையாளம் மற்றும் அறிவுகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு அப்படின்னா இதான் நோய். மாத்தி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா கிளியரா பாத்துக்கணும், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அந்த பாக்ஸ்ல இருக்கு, அதனால 2ம் தப்பு. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. காலரா வயிற்றுப்போக்கு, காலரா வயிற்றுப்போக்கு 1க்கு வந்து என்னது அசுத்தமான நீர், ஏன்னா காலரா வயிற்றுப்போக்கெல்லாம் வர்றது அசுத்தமான நீர் தான் இதுல வர்றது. அதுக்கடுத்து 2 பாருங்க, நிமோனியா காய்ச்சல்ன்றது என்னது? நிமோனியா காய்ச்சல்ன்றது இருமல் தும்மலின் போது வெளிப்படும் காற்று என்னது திவலைகளை சுவாசிப்பதால், இது 2. 3 வந்து பாருங்க, டெட்டனஸ் கக்குவான்ன்றது பாக்டீரியாக்களில் தாக்கப்பட்ட காயங்கள், புரியுதுங்களா? 4 வந்து காசநோய்ன்றது என்னது? அதான் இதுவும் காற்றால வர்றதுதான். அடுத்தது டைபாய்டு காய்ச்சல்ன்றது என்னது? அசுத்தமான உணவு அல்லது நீர், புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் ஏ. 68 உலகில் அதிக அளவு உடல் பருமன் கொண்டவர்களை கொண்ட நாடு எதுன்னு கேக்குறாங்க. சீனா. நம்ம இந்தியா வந்து 2வதா இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதிக அளவு பருமன் கொண்டவர்கள் நாடுகள் பட்டியல இந்தியா எத்தனை இருக்குன்னா 2வது இடத்துல இருக்கு, புரியுதா? நலம் என்பது ஒரு மனிதன் முழுமையான உடல் மனம் மற்றும் சமூக நலன்களை குறிப்பதாகும். இது நோயின்றி இருப்பதை மட்டும் குறிப்பதல்ல என்று கூறிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், புரியுதா? அடுத்தது 70
வாக்கியம் ஒண்ணு பாருங்க, ஒரு வைரஸ் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர் அப்படின்னு குத்துறாங்க. கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். அதாவது ஒரு டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ பெற்றிருந்துச்சுன்னா அது வந்து ரெட்ரோ வைரஸ். கரெக்ட் தான். காலரா, டைபாய்டு, நிமோனியா ஆகிய வைரஸ் நோய்கள் ஆகும்ன்றாங்க. காலரா, டைபாய்டு, நிமோனியா இதெல்லாம் வைரஸ் நோய் கிடையாது, பாக்டீரியா. சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கல உங்களுக்கு சரின்ற மாதிரி தெரியும். சரி, ஓகே. அப்ப காலரா, டைபாய்டு, நிமோனியா அதெல்லாம் என்னது? பாக்டீரியா. அப்போ ஒண்ணு மட்டும் தான் சரி. 71 பாருங்க, வரலாற்றின் தந்தை யாரு? ஹெரடோட்டஸ். வரலாற்றின் தந்தை யாரு? ஹெரடோட்டஸ். ஹிப்போகிராட்டஸ்ன்றது மருத்துவம். ஹிப்போகிராட்டஸ்ன்றது மருத்துவம். மருத்துவத்தின் தந்தை யாரு? ஹிப்போகிராட்டஸ். அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியல், அதெல்லாம் விலங்கியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல் அறிவியல், விலங்கியலோட தந்தை. ஐசக் அசிமோன்றது ரோபோ. ரோபோவின் தந்தை தான் ஐசக் அசிமோ. அடுத்தது, உலகிலேயே முதலாக விலங்குகள் தனியே மருத்துவமனை அமைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர். புரியுதுங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பழைய கற்காலத்தை சார்ந்தவை எவை? கீழ்கண்டவற்றுள் பழைய கற்காலத்தை சார்ந்தவை எவைன்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஹான்சாக்கி பள்ளத்தாக்கு. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. கீழ்வளை. கீழ்வளைன்றது என்னது? விழுப்புரம். உசிலம்பட்டி அப்படின்றது மதுரை. குமிதி புதி அப்படின்றது கோவை. கோவத்துல குமுக்காத அப்படின்னு அர்த்தம். பொறிவரை அப்படின்றது நீலகிரி. அடுத்தது, அதாவது நீலகிரி, கிரி பொறி அப்படின்னு வரும் பாருங்க. இதனால ஞாபகம் வச்சுங்க, கிரி பொறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோவத்துல குமுக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கோவத்துல குமுக்காத. உசிலம்பட்டி மதுரை தெரியும். கீழ்வளை விழுப்புரம், கீழே விழுந்துட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா மறக்காது. எல்லாத்துக்கும் சில ஷார்ட் எல்லாம் வச்சுன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. புரியுதுங்களா? சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் உலோக காலம். நல்லா ஞாபகம் செய்யுது. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா புதிய கற்காலம் அப்படின்னு அடிச்சுடுறீங்க. ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் தான் உலோகம் வருது, அதனால அது உலோக காலம். அடுத்தது, சிந்துவெளிக்கு அப்புறம் தான் இரும்பு வருது. புரியுதுங்களா? சிந்துவெளிக்கு அப்புறம் தான் என்னது? இரும்பு வருது. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 77க்கு மெஹர்கர். மெஹர்கர்ல தான் என்னது? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதியா இருக்கிறாங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதா? அடுத்தது பாருங்க, 78 மொஹஞ்சதாரோ, இறந்தவர்களின் மேடு. வெண்கலம். வெண்கலம் கொடுத்துக்கிறாங்க. வெண்கலம், ஆமா, வெண்கலம்ன்றது உலோக கலவை. அடுத்தது கோட்டை. கோட்டைன்றது மேடான பகுதி தானே. கார்னிலியன் அப்படின்றது சிவப்பு மணிக்கல். அப்ப ஆன்சர் என்னது? 4, 2, 3, 1. ஓகே. 79 பாருங்க, கீழடி அகவாயுடன் தொடர்புடைய நகரம். கீழடி அகவாயுடன் தொடர்புடைய நகரம் என்னது? கீழடி மதுரை தான். இந்திய தொழில் துறை தலைமையகம் எங்க இருக்கு? புதுடெல்லி. இதெல்லாம் கன்னிங்ஹாம் வந்தாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் என்னது? 1861. 1861 இந்திய தொல்லியல் துறை கன்னிங்ஹாம் அவர் தான் வந்து ஆரம்பிப்பார். மெஹர்கர் பகுதி டேஷ் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா போலன். போலன் எங்க இருக்குன்னா பலுசிஸ்தான். புரியுதுங்களா? அதாவது பலுசிஸ்தான், போலன் பள்ளத்தாக்கு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலம்னா ஹரியானா. முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது என நம்ப முடியவில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். புரியுதுங்களா? அவர் தான் அந்த வெண்கல சிலையெல்லாம் பார்ப்பார்ல, அதை பார்த்தா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவார். சிந்துவெளி மக்கள் எந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டா, இவங்க எதை அறிஞ்சிருக்கிறதுனா இரும்பையும் குதிரையும் பத்தி இவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல எல்லாத்துலயும் என்னது? இரும்பு எல்லாம் இருக்கு. அப்ப இது 3 கிடையாது. அப்ப ஆன்சர் ஏ. ஆற்றங்கரையில் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்னன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதாலதான் இது என்னது? நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்றோம். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு ஏஎஸ்ஐ வந்து ஜான் மார்ஷல் வந்து இருந்திருக்கிறார். அதே மாதிரி கோட்டை வந்து தானிய களஞ்சியம் ஓகேதான். லோத்தர் கப்பல் கட்டுறதுக்கெல்லாம் ரைட் தான். ஹராப்பா நாகரிகம் காவேரி ஆறு குத்துறாங்க பாரு, அதுதான். ஏன்னா ஹராப்பா நாகரிகம்ன்றது சிந்து, அதனாலதான் சிந்து நாகரிகம். சிந்து அது ஓகே. அடுத்து, சரியான வரிசையை தேர்வு செய்க அப்படின்னு குத்துக்கிறாங்க. குழுக்கள், சமுதாயம், சமூகம் சேர்ந்தது சமூகம் நாகரிகம் அப்படி வந்துச்சு. இதுதான் ஆன்சர். சிந்துவெளி நாகரிகம் பற்றிய தவறான இணையை கூறுக அப்படின்னு கேட்கிறாங்க. தவறான இணை, அப்ப மீதெல்லாம் சரின்னு அர்த்தம். நான் தான் சொல்றேன், சிந்துவெளி மக்கள் இரும்பை பத்தி தெரிஞ்சிருக்காது, அதனால இது இரும்பு காலம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தப்பு. ஏன்னா இது வந்து என்னது? உலோக காலம். வெண்கலம் தான் அப்ப வச்சிருந்தாங்க, அதனால வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம். மீதெல்லாம் கரெக்ட் தான். பொருட்களின் நீளத்தை அளவிட குச்சியை பயன்படுத்தியவர்கள் யாருன்னா சிந்துவெளி மக்கள் தான். சிந்துவெளி மக்கள் தான் என்னது? நீளத்தை அளவிட குச்சியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு அர்த்தம். கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல்.
செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். புதையுண்ட நகரம் எதுனா ஹராப்பா. புதையுண்ட நகரம் எது? ஹராப்பா. மக்கள் வேளாண்மையில கால்நடை ஈடுபட சான்று கிடைத்துள்ள இடம் வேளாண்மையில மெகற்கர்கள் தான். ஏன்னா அங்கதான் புதிய கற்கள மனிதன் வாழ்ந்ததா சொல்றாங்க. வங்காள விரிகுடா தொடர்பில்லாத நகரம், வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். வங்காள விரிகுடால காஞ்சிபுரம் தான் என்னது தொடர்பில்லாத நகரம். சரியான விடையை தேர்ந்தெடுப்பாங்க. கல்வி கரையில அப்படின்னு சொன்னவர் கல்வி கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதான் இது. ரெண்டாவது, இந்தியாவின் 7 புனித தலங்கள் ஒன்று காஞ்சிபுரம் அப்படின்னு யுவன் சாங் சொன்னார். கரெக்ட் தான். இதுவும் நகரங்கள் சேர்ந்தது காஞ்சிபுரம் காளிதாசர் சொல்லிக்கிறார். இதுவும் சரிதான். அப்ப அனைத்துமே என்னது சரி. புரியுதுங்களா? நீங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும். ஏன்னா எல்லாமே நம்ம லைன் பை லைனா உங்களுக்கு என்னது கொஸ்டினை கொடுத்துட்டோம். அடுத்து சரியான தொடரை கண்டறிங்க. நாளங்காடி என்பது இரவு நேரக்கடை அப்படின்றது சரியா? தப்பு. ஏன்னா நாளங்காடி, நாளங்காடின்றதே பகல் தான். அல்லுனால இரவுன்னு அர்த்தம். அல்லுனது இரவு. அப்ப என்னது? அப்ப பகல் கடைன்னு கொடுத்துக்கிறேன். அப்ப இது தப்பு. அல்லங்காடின்றது இரவு கடை. புரியுதுங்களா? ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்த பூம்புகார். பூம்புகார்ன்றது தப்பு. கொற்கையில் அருகில் உள்ள உயிரிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்ப ஆன்சர் என்னது? டி தான் ஆன்சர். கரெக்ட். புரியுதா? அதுக்கு அடுத்தது தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதான். ஏன்னா மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்கிறாரு மதுரை. யுவான் சாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்துதான் அவர் சொல்லுவார் 7 புனித தலங்கள் ஒன்று அப்படின்னு. கோலனும் கண்ணியும் காஞ்சிபுரத்துல வாழ்ந்தாங்கன்றதுதான் தப்பு. ஏன்னா பூம்புகார்ல வாழ்ந்தாங்க. அப்ப இதுதான் தப்பு. ஆன்சர் என்னது? சி தான் தவறானவர். ஈராக் நகரம் பட்டினப்பாளையம் கண்டிப்பா இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா V.S. ஸ்மித். புரியுதா? 98வது கொஸ்டின் பாருங்க. காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சி கோயில்களின் நகரம் சரியா அப்படின்னு பார்த்தா சரிதான். கைலாசநாதர் கோயில் பிற்கால பல்லவன் நந்திவர்மனால் கட்டினார் அப்படின்றதுதான் இதுதான் தப்பு. ஏன்னா அப்ப ஒண்ணு மட்டும் தான் சரி. கைலாசநாதர் கோயில் பல்லவன் நந்திவர்மன் கிடையாது. கட்டினது வந்து நரசிம்மவர்மன், ராஜசிம்மன். புரியுதுங்களா? கட்டினது ராஜசிம்மன். அடுத்தது கூற்றியே பாருங்க. புகார் துறைமுக நகரம். புகார் துறைமுக நகரம் 99 பாருங்க. புகார் துறைமுக நகரம்ன்றது சரிதான். புதுக்கோட்டை மாவட்டங்கள் சேர நாட்டை குறிக்குது. புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் சேர நாட்டை குறிக்குது. இது தப்பு. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டங்கள் சோழ நாடு. புரியுதா? புதுக்கோட்டை, திருச்சி இதெல்லாம் என்னது சோழ நாடை குறிக்குது. ஆனா சேர நாட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அப்ப தப்பு. அப்ப இதுக்கு என்னது? கூற்று ஏ மட்டும்தான் சரி. உச்ச நீதிமன்றத்துடைய 53வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள யாருன்னா சூரியகாந்த். புரியுதா? அருண் பன்சாலி போயிட்டார். ஓகே. மீதி இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது சைக்காலஜி நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். இது வரைக்கும் நம்ம என்னது 100 கொஸ்டின் உங்களுக்கு நான் ஜிகே வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த ஜிகேவே நீங்க திரும்ப ரிவிஷன் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா நான் லைன் பை லைனும் உங்களுக்கு கொஸ்டின் செட்டப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்க இதை டெஸ்ட்ல அட்டன் பண்ணி பார்க்கலதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இதுல 100க்கு 100 எத்தனை பேர் எடுத்திருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு என்னது ஸ்டேட்மெண்ட் வைஸா கொடுத்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்படியாகும். சரி, ஓகே. நான் சைக்காலஜி அடுத்த வீடியோ போறேன். தேங்க்யூ.